எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பென்னி ஸ்டாக் வித் டிவிடெண்ட். அதாவது டிவிடெண்ட் தரக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எது அப்படிங்கிறத ஒரு 5 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கிறேன். பார்த்தோம்னு சொன்னா கோத்தாரி சுகர் அண்ட் கெமிக்கல்ஸ், வர்தமான் அக்ரிலிக்ஸ், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ், கோத்தி பிளாஸ்கான் இந்தியா, அபிராமி ஃபைனான்சியல் சர்வீசஸ். இந்த 5 ஷேரோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கோத்தாரி பார்க்கலாம். கோத்தாரி சுகர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 61 ரூபா. சரிங்களா? கரண்ட் ப்ரைஸ் வந்து 61 ரூபா. இதோட புக் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 33. அதாவது இந்த ஷேரோட மதிப்பு, இந்த ஸ்டாக்கோட மதிப்பு வந்து 33 ரூபா 40 பைசா தான். இவங்க டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.62% டிவிடெண்ட் தர்றாங்க. இவங்களோட இன்டென்சிக் வேல்யூ, இந்த இன்டென்சிக் வேல்யூ வந்து இவங்களோட ஒரிஜினல் வேல்யூ, இப்போதைக்கு இவங்களோட வேல்யூ என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 83 ரூபா 90 பைசா காமிக்குது. ஓகேவா? அப்போ இந்த கோத்தாரி சுகர் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 61 இருக்குது. ஆனால் இது இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 83 ரூபா, கிட்டத்தட்ட 84 ரூபா காமிக்குது. இதோட வந்து டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஏஎஸ் ஹோல்டிங் அண்ட் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்லாம் இல்லை. இதோட ரேட்டிங், அதாவது பெட்ரோஸ்கே ரேட்டிங் ஸ்கோர் வந்து 7.0, அதாவது 7 இருக்குது. டெப்ட் வந்து 19 கோடி ரூபா, அதாவது கடன் வந்து 19 கோடி ரூபா அந்த இதுக்கு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 513 ரூபா. இப்போ இவங்களோட சார்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஓகேங்களா, இவங்களோட சார்ட் பார்த்தோம்னு சொன்னால் ஆல்ரெடி இவங்க வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் இப்போதைக்கு உள்ள 61 ரூபா 80 பைசா அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2006லேருந்தே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட சும்மா ஒரு 6 ரூபா 8 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருந்து அகைன் இப்போ வந்து 60 ரூபா 65 ரூபா ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இது வந்து இன் ஃபியூச்சரில், அதாவது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னு தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. 2020 அந்த கோவிட் டைம்ல இருந்து அப்போ கூட இவங்க வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. 19 கோடி 20 கோடி 19 34 42, இப்போ வந்து 48, அதாவது மார்ச் 2023 வந்து 42 கோடி ரூபா. ஸோ கரண்டாக வந்து இவங்க என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40 டிடிஎம், அதாவது இந்த வருஷத்தில் வந்து 48 கோடி இதுவரை ப்ராஃபிட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வர்தமான் அக்ரிலிக். ஓகேவா? வர்தமான் அக்ரிலிக் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக் தான். இது வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 70ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? 70 வந்து ட்ரேடடு. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 31 ரூபா 40 பைசா. இண்டஸ்ட்ரிக் வேல்யூ பார்த்தோன்னு சொன்னால் 36 ரூபா 50 பைசா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பென்னி ஸ்டாக் வந்து 3.5% டிவிடெண்ட் வந்து தர்றாங்க. ஆர்ஓஇ ஆர்ஓசி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம்னு சொன்னால் 563 கோடி ரூபா. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் வந்து 9% விழுந்திருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸு 28% விழுந்திருக்குது. சார்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம. ஓகேங்களா? இதோட சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? இந்த ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னு சொன்னால் 2006 2005 அந்த டைமில் 2005 அந்த டைமில் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகி 5 ரூபா 4 ரூபா 3 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சார்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு அப்படியே ஒரு ஹை ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதாவது இதோட குவார்டர் ரிசல்ட்டும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இது வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 22 இதுலேருந்தே வந்து ஒரே ஒரு குவார்டர் தான் வந்து இவங்க வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற குவார்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? 6 கோடி 10 கோடி 3 கோடி 1/2 கோடி 6 கோடி அகைன் 5 புள்ளி, இப்போ டிசம்பரில் வந்து 5.6 கோடி 5.6 கோடி. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான பென்னி ஸ்டாக் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான். ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக்கு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸுங்கிறது. இவங்களோட
ஓகே. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இவங்களோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூ. 56 போயிட்டு இருக்குது. புக் வேல்யூ இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ரூ. 20.50. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிடெண்ட் வந்து ஒரு ரூ. 2.23. அதாவது $2.23% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இவங்களோட எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 3.7% இருக்குது. டிஎஸ் ஹோல்டிங் 3.99% இருக்குது. கிட்டத்தட்ட 4% வந்து நம்ம டிஐஎஸ் வந்து ஹோல்டிங்கில் இருக்கிறாங்க. இவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூ. 70 காமிக்கிறோம். ஸோ இந்த ரூ. 70 இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் ஹையாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ROE ROCE பார்த்தீங்கன்னு சொன்னால் ROCE வந்து 10.6% இருக்குது. ROE பார்த்தீங்கன்னு சொன்னால் 33% இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல வேல்யூஷன் ஸ்டாக் தான். ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் 10,976 கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டலேஷன். ஓகேங்களா. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 8.70% இருக்குது. $8.70 இருக்குது. ஓகேங்களா. ஸோ குவார்டர் சேல்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் குவார்டர் ப்ராஃபிட்ஸ் வந்து குவார்டர் சேல்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் குவார்டர் ப்ராஃபிட்ஸ் வந்து 8.5% பக்கம் போன குவார்டரை கம்பேர் பண்ணச்சில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ குவார்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.7% அதிகமாக இருக்குது. சேல்ஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க, பட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது அகைன் அடுத்த குவார்ட்டரில் வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ வந்து ப்ராஃபிட் வந்து அடுத்த குவார்ட்டரில் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்த ஸ்டாக் பார்த்தோன்னு சொன்னால் கோதி பிளாஸ்கான் இந்தியா. ஓகேங்களா. இந்த கோதி பிளாஸ்கான் இந்தியா எப்படி இருக்குது, பெர்ஃபார்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 44.50. இதோட புக் வேல்யூ வந்து ரூ. 13 தான். இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 28. ஸோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் புக் வேல்யூவோட அதிகமாக தான் இது கிட்டத்தட்ட டபுள் மடங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் அண்ட் டிஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஒன்றும் இல்லை. எஃப்ஐஎஸ் யாருமே வந்து இதில் நம்பி பைசா போடலை. அதேமாதிரி டிஎஸும் யாரும் பைசா போடலை. குவார்டர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -20%ல தான் இருக்குது. அதாவது போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணச்சில் இந்த குவார்ட்டரில் வந்து 20% வந்து லாபம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அடுத்த குவார்ட்டர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த குவார்ட்டர் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கையும் வந்து இதோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். வெறும் 45 கோடி தான் வந்து எங்களோட கேபிட்டலைசேஷன். ROCE ROE பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஓகேங்களா. டெப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 21 லட்ச ரூபா டெப்ட் வந்து இருக்குது. ஸோ பெரிய டெப்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே தான். இதையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து அபிராமி ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ இந்த அபிராமி ஃபைனான்சியல் சர்வீசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அபிராமி ஃபைனான்சியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 40.90. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் ப்ரைஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ரூ. 37.70 இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து நம்மளுக்கு காமிக்கல. குவார்டர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 658%. போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 658% வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கிட்டத்தட்ட 5% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இதோட நம்ம சார்ட்டை பார்க்கலாம். சார்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட 2008 அந்த டைமில் வந்து ஓப்பன் ஆகி அங்கேருந்து கிட்டத்தட்ட ரூ. 8, ரூ. 10, ரூ. 12. ஸோ அகைன் வந்து இந்த கோவிட் டைம்லாம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 3, ரூ. 4 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 40, ரூ. 43 அந்த ரேஞ்சு, ரூ. 42 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து ரூ. 40.90 கரண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் வந்து சுத்தமாக இல்லை. அதாவது கடன் இந்த கம்பெனியில் வந்து சுத்தமாக கடன் இல்லை. ஸோ வந்து நம்ம இதையும் வாங்கிக்கலாம். இந்த பெட்ரோஸ்கி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் ஆவரேஜ் ரேட்டிங் இல்லை. 5க்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு ரேட்டிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த 5 ஸ்டாக்கையுமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிங்க. போட்டு வச்சுட்டு இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டு இந்த ஸ்டாக்குகளை வந்து வாங்கிக்கலாம். எப்போவுமே வந்து பென்னி ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் உண்டு. என்னன்னு சொன்னால் பென்னி ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்மும் பண்ணும். அதே நேரத்தில் என்ன சொல்கிறது, நம்ம போட்ட பணத்தை வந்து சுத்தமாக சீரவாகிட்டும் போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் பார்த்ததில் இந்த பென்னி ஸ்டாக்கு வித் டிவிடெண்ட், அதாவது இந்த ஸ்டாக்லாம் டிவிடெண்ட் கொடுக்குறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. அவ்வளோ சீக்கிரமாக வந்து இது வந்து அழிஞ்சு போகாது. அதனால் இந்த 5 ஸ்டாக்கும் எனக்கு பெட்டராக பட்டுச்சு. இந்த 5 ஸ்டாக்குமே வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்த குவார்ட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு
இந்த 5 ஸ்டாக்லையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஆரம்பிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த 5ம் பெட்டரான ஸ்டாக் தான். இதில் எது பெட்டரான ஸ்டாக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிங்க. இல்லை இந்த 5மே பெட்டரான ஸ்டாக்குங்க நீங்கள் அனலைஸ் பண்ணிடுங்க. நான் ஜஸ்ட் என்னோட நாலேஜுக்கு எட்டினபடி தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தந்திருக்கிறேன். ஸோ அந்த ஐடியாவை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் விருப்பப்பட்டவங்க வந்து பண்ணிக்கலாம். என்னோட நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து என்னோட சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து என்னோட அப்டேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அதாவது எந்த ஸ்டாக்கு எப்படி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்லைன்னா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேடு பண்ணுறவங்களுக்காக என்னமே வந்து ஒரு சில எஜுகேஷனல் பர்பஸ் சம்மந்தப்பட்ட கால்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ இந்த கால்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து என்னோட சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் பேர் வந்து விஎஸ் ட்ரேடிங் ஆன்லைன். ஓகேங்களா? இது என்னோட டெலகிராம் சேனல் பேர். ஸோ நீங்கள் வந்து இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான ஐடியாக்கள், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்க வந்து உங்களுக்கான ஐடியாக்களை வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.